வணக்கம். குருநாங்கோடு தமிழக வெற்றி கழகம் வடக்கு ஒன்றியம் சார்பாக ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. அந்த கூட்டத்துல ஒரு தற்கூரி மேதகு பிரபாகரன், தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை பத்தி தப்பா பேசியிருக்குது அந்த தற்கூரி. அந்த வார்த்தைகளை என் வாயில சொல்ல விரும்பல. அந்த தற்கூரி என்ன பேசியிருக்குதுன்னு முதல்ல நீங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் தலைவர்கள் பிரபாகரனை மதிக்கிறார்கள். அந்த ஒற்றை காரணத்துக்காக தான் பிரபாகரனை இஸ்லாமியர்கள் தொட்டு கூட பார்க்கல. ஏன் தெரியுமா? காத்தாங்குடியில 100க்கும் மேற்பட்ட மக்களை காத்தாங்குடி பள்ளிவாசல் பேசிருக்கேன். அந்த பள்ளிவாசல காத்தாங்குடி பள்ளிவாசல்ல திறந்துட்டு இருந்த மக்களுடைய முதுகுக்கு பின்னா சுட்டவன் தான் தலைவர் பிரபாகரன். இப்போ அந்த தற்கூரி மன்னிப்பு வீடியோ போட்டிருக்குது. அந்த வீடியோ நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன், சாட்டை ஆன்லைன்ல பார்த்தேன். நான் பேசினது தப்பு தான். அந்த மேடையில என்னுடைய நிர்வாகிகள் அந்த தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் என்ன சத்தம் போட்டாங்க. நம்மளுடைய கட்சியின் கொள்கை தமிழ் தேசியமும் திராவிடமும் தான், தலைவரே சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம நீங்க இப்படி தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை பேசுனது தப்பு அப்படின்னு என்னை கண்டிச்சாங்க. நான் பேசுனது தப்பு தான் அப்படின்னு சொல்லி அந்த தற்கூரி ஒரு மன்னிப்பு வீடியோவே போட்டிருக்குது. அப்படி மன்னிப்பு வீடியோ போட்டிருந்தாலும் கூட அந்த தற்கூரிக்கு பேசுறதுக்கு எங்க இருந்து தைரியம் வந்தது? இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்காக அவர்களுடைய சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். அவர் போராடாத போராட்டம் இல்லை, அவர் சந்திக்காத போர்க்களங்கள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தலைவர். அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறார் தமிழ் மக்களுக்காக, தமிழ் ஈழம் பிறக்க வேண்டும் அப்படின்ட்டு எவ்வளவு தூரம் பாடுபட்டிருக்கிறாரு, எவ்வளவு தூரம் உழைச்சிருக்கிறாரு தமிழ் தேசியத்துக்காக. அப்பேற்பட்ட தலைவரை நீ எவ்வளோ மட்டும் நீ பேசியிருக்கிறீங்க. உங்களுக்குலாம் எப்படி அந்த ஒரு தைரியம்னு ஒண்ணு வருது. இது மட்டும் இல்லாம நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, இனி அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தற்கூரி விஜய் அவர்களை சீமான் பேசுனா நாங்க உங்க தேசிய தலைவரை பேசுவோம் அப்படின்னு நீ சொல்லியிருக்கிற. தேசிய தலைவரை மட்டும் இல்ல, சீமான் அவர்களை நாங்க விமர்சிப்போம், திட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசிருக்கீங்க. ஏண்டா, தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் எங்க, உங்க தலைவர் தற்கூரி விஜய் எங்க? ரெண்டு பேரும் இப்படியா? பிரபாகரன், தேசிய தலைவர் பிரபாகரன் எங்க, விஜய் எங்க? உங்க விஜய் யாரு விஜய்? விஜய் ஒரு சினிமா நடிகன். தன்னுடைய உண்மையான முகத்துக்கு மேல பவுடரை பூசி, கண்ட கர்மத்தெல்லாம் பூசி, விஜயுடைய மூஞ்சியை அப்படி மாற்றி மக்கள் முன்னாடி ஒரு போலியான ஒரு செட்டப்பான முகத்தை கொண்டு காட்டி, அவசியம் இல்லாம ஒரு டைலாக் கண்ட கர்மாந்தரத்தெல்லாம் வச்சு மக்களை ஏமாற்றி பிழைப்பவன் தான் உங்க விஜய். சரியா? அதுல வர வருமானத்துல கஞ்சி குடிக்கிறவன் தான் உங்க விஜய். ஆனா தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர் பட்ட கஷ்டம், அவர் பட்ட துன்பம் தமிழ் மக்களுக்காக அதெல்லாம் சொல்ல முடியாது, சொல்லி மாற முடியாது. அந்த அளவுக்கு பாடுபட்ட ஒரு மேதகு பிரபாகரன் அவர்களை நீங்க தப்பா பேசிருக்கீங்க. நீங்க சீமான் அவர்களை விமர்சிப்போம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சீமான் அவர்களுடைய கால் தூசிக்கு உங்களால வர முடியுமா? சீமான் அவர்களுடைய கால் தூசிக்கு உங்க விஜய் அவர்களால வர முடியுமா? நாள்தோறும் பிரச்சனை, நாள்தோறும் போராட்டம், நாள்தோறும் அலைச்சல். ஃப்ரீயே கிடையாது. சீமான் அவர்களுக்கு ஓய்வு அப்படிங்கிறதே கிடையாது. அவர் எப்பவுமே மக்கள் கூட தான் மக்களை சந்திச்சுட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அவர் எங்க நிக்கிறாரோ, அவர் சும்மா எங்கேயாவது நிக்க மாட்டார். ஒரு போராட்ட களத்துலதான் அவர் நின்றுட்டு இருப்பார். இல்லைன்னா ஒரு மாநாடு போட்டு, ஒரு கூட்டம் போட்டு அங்க மக்களுக்கு உண்டான விழிப்புணர்வை பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு. 2010 கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் தனித்துவமாட்டு நான் எந்த கட்சி கூடயும் கூட்டணி இல்லை, எந்த திராவிட கட்சிகள் கூடயும், எந்த தேசிய கட்சிகள் கூடயும் இது வரைக்கும் நான் கூட்டணிக்கு போக மாட்டேன். மக்கள் தான் எனக்கு முக்கியம், மக்கள் கூட தான் நான் கூட்டணி அப்படின்ட்டு ஒரு தனித்துவமா நிக்கிற ஒரு தலைவர், மக்களுக்காக நாள்தோறும் போராட்டிட்டு இருக்கிற ஒரு தலைவரை பத்தி நீங்க விமர்சிப்பேன்னு சொல்றீங்க. உங்க தற்கூரி விஜய் என்ன பண்றாரு? வீட்டுல இருந்து கிளம்புனா கார்ல இருந்து கிளம்புனா பிரச்சார வண்டியில இருந்து மேல யாரு, அதுக்கு மேல உங்க தலைவருடைய விஜயோட காலு தரையில பட்டிருக்குமா?
போகும்போது ஏசி, வரும்போது ஏசி, வீட்டுக்குள்ள ஏசி, 24 மணி நேரம் ஏசியில வாழுற உங்க தலைவன் விஜய்க்கு மக்களுடைய கஷ்டத்தை பத்தி என்ன தெரியும்? எந்த விஷயத்துல உங்க தலைவர் விஜய் வந்து நின்றுப்பாரு? எந்த போராட்ட களத்துல வந்து உங்க தலைவர் வந்து நின்றுப்பாரு? நீங்க வந்து தமிழ் தேசியத்தை பத்தி பேசுறீங்க, தலைவர் மேதகுவை பிரபாகரன் அவர்களை பத்தி பேசுறீங்க, சீமான் அவர்களை வந்து நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க. சீமான் இல்ல, சீமான் மட்டும் இல்லைன்னா இந்த தமிழ்நாடு இருந்திருக்காது, திராவிட நாடு அப்படின்னு பேரே மாத்திருப்பாங்க. சீமான் இன்னும் ஒரு ஆள் இல்லைன்னா பரந்தூர்ல விமான நிலையம் கொண்டு வந்திருப்பான், நம்ம 4 வழிச்சாலை அதை 8 வழிச்சாலையா மாத்திருப்பாங்க, இங்க எழும்பூர்ல வந்து அந்த துறைமுகத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ கன்னியாகுமரியில கொஞ்சம் கொஞ்சம் தான் மலையை எடுத்துட்டு இருக்கான். சீமான் மட்டும் இல்லை அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்க மொத்த மலையே முடிச்சுப்பாங்க. அப்போ எந்த பிரச்சனைனாலும் ஏதாவது இந்திய முழுசா உள்ள கொண்டு வந்திருப்பாங்க, மொத்தமாவே இந்திய கொண்டு வந்திருப்பாங்க, தெலுங்கு கொண்டு வந்திருப்பாங்க, தமிழ்லே இருந்திருக்காது. தமிழ்நாடு அப்படிங்கிறது இப்போ கொஞ்சமாவது தமிழ் மொழி தொத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னா சீமான் என்னும் ஒரு ஆளால தான் இங்க வந்து தமிழ் மொழி தொத்திட்டு இருக்குது. எந்த பிரச்சனைக்கு அவர் இல்லை. தூய்மை பணியாளருக்கு போராட்டமா போய் நிற்பாரு, இடைநிலை ஆசிரியருக்கு போராட்டமா நிற்பாரு, செவிலியர்களுக்கு போராட்டமா போய் நிற்பாரு, மருத்துவர்களுக்கு போராட்டமா போய் நிற்பாரு, ஆசிரியர்கள் போராட்டமா போய் நிற்பாரு. எல்லாருடைய பிரச்சனைக்கும் போய் நிக்கிற களத்துல நிக்கிற முதல் ஆளு சீமான் தான். ஆனா அவங்க தற்கூரி விஜய் வந்து எந்த காலத்துல போய் போராட்டத்துல இறங்கி நின்னாரு? அவருடைய சொந்த பிரச்சனைக்கே விஜயால சரி செய்ய முடிஞ்சுதா? ஜனநாயகன் படத்தை தூக்கி ஓரங்கட்டி போட்டாங்க, இனி அந்த படம் வரவும் செய்யாது, அது வேற. அப்ப அவருடைய சொந்த பிரச்சனைக்கே வாய் துறக்காத விஜய் மக்களுடைய பிரச்சனைக்கு எப்படி வாய் துறப்பாரு? அவரையே நம்பி அவருக்கு பின்னாடி நீங்க கொடியை தூக்கிட்டு போறீங்களா? நீங்களா எவ்வளவு பெரிய தற்குறியா இருப்பீங்க? நீங்க வந்து மேதகுவை பிரபாகரன் அவர்களை வந்து தப்பா பேசுறீங்க, சீமான் அவர்களை வந்து தப்பா பேசுறீங்க. தப்பா பேசுறதுக்கு உங்களுக்கு என்னடா யோகியதை இருக்கு? என்ன யோகியதை இருக்குன்னு நான் கேட்கிறேன். நீங்க பண்ண பிரச்சனைக்கு, நீங்க பண்ண தப்புக்கு தான் அவங்க தலைவர் வந்து அங்க போய் இருக்கிறாரு. உங்க தலைவரை அழிக்கிறதுக்கு வெளியே இருந்த ஆள் வர வேண்டாம். விஜயை வந்து அழிக்கிறதுக்கு வெளியே இருந்த ஆள் வர வேண்டாம். நீங்களே போதும், சரியா? நீங்களே முடிச்சு விட்டுருவீங்க விஜய. நான் போயிருக்கிறேன்ல, டெல்லியில போயிட்டு 7 மணி நேரம் விசாரணை, அன்னைக்கு 7 மணி நேரம் உள்ள வச்சு குமிரி இருக்காங்க விஜய. இங்க நீங்க மேடை போட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் சேர்ந்துதான் விஜய் வந்து ஓகே போறீங்க. அதுதான் நடக்க போகுது. உங்களாலதான் விஜய் வந்து தெருவுக்குள்ள வரப்போறாது. அதுதான் நடக்க போகுது. அப்போ நம்ம இங்க என்ன சொல்ல வரோன்னா, மேதகுவை பிரபாகரன் அவர்களையோ சீமான் அவர்களை வந்து தப்பா பேசுறத வந்து நிறுத்திக்கணும். அப்படி நிறுத்தலைன்னா அது வந்து நீங்களே அதாவது யானை வந்து தன் மேலே மண்ணவாரி போட்டுக்கிடும் அப்படின்பாங்க இல்லையா? அதே மாதிரி நீங்களே உங்க மேல மண்ணவாரி போட்டுக்க வேண்டிய நிலைமை வரும். அந்த நிலைமை வேண்டாம்னா நீங்க வந்து இந்த மாதிரி பேசுறதை தவிருங்க. கருத்துகளுக்கு கருத்தை வைங்க, அவதூற கையில் எடுக்காதீங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இனிமேலாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பேசாது இருக்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்கும். எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, அந்த தற்கூரி வந்து மேதகுவை பிரபாகரன் அவர்கள் வந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு தற்கூரி கூட எதிர்த்து கேட்கல. அந்த இடத்துல அவனை வந்து செவுட்ல அடிச்சிருக்கணும். ஏய், நீ எப்படிடா அந்த மனுஷனை பேசலாம் அப்படின்னு செவுட்ல அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதனால இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது இந்த மாதிரி பேச்சுக்களை வந்து மேடைகள்ல வந்து நீங்க தலைவர் மேதகுவை பிரபாகரன் அவர்களை வந்து பேசுறது வந்து நிறுத்திக்கோங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.